மீண்டும் சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர். அதனால தான் நான் சொல்றேன். ஏதோ உங்களை உற்சாகப்படுத்தவோ ஏதோ உங்களை புஷ் பண்ணவோ நான் வரல. ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஊழியக்காரன் சொல்லி ஆகும். ஏன்னா நம்மளை சுத்தி அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. தேசத்துல என்ன நடக்குது தெரியுமா? நிறைய துர்ச்செய்தி தான் நம்ம கேட்கிறோம். நற்செய்தி கேட்கிறோமா, துர்ச்செய்தி கேட்கிறோமா? நம்மளை சுத்தி துர்ச்செய்தி தான். சரி, ஒரு பாடலை பாடி நம்ம உங்களுக்கு செய்திக்கு நேரம் போகலான்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் என்ற பாடல். இன்னும் தான் பாடல் ஒரு புதிய பாடல் தான். ஏன்னா உடைக்கப்படாம எதுவுமே உருவாக்க முடியாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உடைக்கப்படாம எதுவுமே உருவாக்க முடியவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் உடைக்கப்பட்டாதான் உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்கு நேராக நடத்தப்படுவோம். பாடுவோமா சேர்ந்து கைகளை தட்டி? இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை படுகிறேன். உயர்வனே நீ தொடரவே, உன் கரம் தினம் என்று படரவே. உயர்வனே நீர் என்று தொடரவே, உன் கரம் தினம் என்று படரவே. எவர்களால் விதிக்கப்பட்டேனோ அவர்களால் விதிக்கப்பட்டேனே, எவர்களால் மதிக்கப்பட்டேனே அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசை படுகிறேன். உயர்வனே நீ என்று உணர்வே, உன் கரம் தினம் என்று படரவே. உயர்வனே நீ என்று தொடரவே, உன் கரம் தினம் என்று படரவே. எவர்களால் மதிக்கப்பட்டேனோ அவர்களால் விதிக்கப்பட்டேனே, அவர்களால் மதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசை படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்விற்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனங்களை வாசிப்பதற்கு முன்பாக சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, நாங்க இந்த ஊழியத்தின் மூலமாக 50 வகையான ஊழியம் செய்யறோங்க. என்னென்ன ஊழியம் செய்யறோம்? பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்குறோம். ஐயா வந்தார். எங்க கேம்பஸ்ல 10 ஏக்கர் இடம், ஊழியக்காரர்கள் தங்கறதுக்கு வீடு, ஒரே ஒரு சமையலர் தான். அதுல ஒரு 10 பேர் வேலை செய்யறோம். ஆமாயா, 10 பேர் வேலை செய்வாங்க. யார் வீட்லயும் நாங்க சமைக்க மாட்டோம். ஏன்னா எப்படி இதெல்லாம் நாங்க செய்யறோம்னா வேதத்தின் அடிப்படையா செய்யறோங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில எல்லாம் சரிசமமா உண்டாங்க. சரிசமமா அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு சரிசமமா கொடுத்தாங்க. அப்பதான் நாங்க ஃபாலோ பண்ணோம். அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். நீங்க இன்னைக்கு இங்க பாஸ்டர் மூலமா இந்த கிராமத்துக்கு விருதுநகர் என்று சொன்னா ஒரு காரியம் அடங்கி இருக்கு. பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஊர், கல்வி கண் திறந்த காமராசர் பிறந்த ஊர். ஏன்னா வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு ஊருங்க. அங்க 10 ஏக்கர் இடத்துல சரிசமமான உணவு, எல்லாரும் ஈக்குவல் தான்.
இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் தலைவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு மாநில மாவட்ட பொறுப்பாளராக இருப்பாங்க, மாநில பொறுப்பாளராக இருப்பாங்க. அவர்களோடு இணைந்து ஒரு 1200 பேர் ஊழியம் செய்வதற்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. வீடு, ஹாஸ்பிட்டலு, கிராமத்தில் போய் டியூஷன் சென்டரு, ஒன்று பார்த்தீங்கன்னா பசித்தோருக்கு உணவு டெய்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரே ஒரு வாழைப்படத்துக்காக அழுத மனுஷன் தான் டேவிட் கணேசன். வாடகை சைக்கிள் கொடுத்து இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற காரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காரு அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்களாம் கார் வச்சிருக்கிறோம். நாங்கள் எதுக்கு? நான் கார் வச்சுக்கிறேன்னு காமிக்கிறதுக்கு இல்லை, கிராமத்தில் போய் ஊழியம் செய்யறது. இன்னைக்கு நீங்களும் இன்னைக்கு செய்தி கேட்டு நானும் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நானும் கிராமத்தில் என் பகுதியில் எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றப்பட வேண்டும். ஏன் விழுப்புரம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்துல பரிமள தைலமும் பாதிக்கும் ஈக்குவல்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ஒரு அம்மா எங்க ஊழியத்துல எழுதியிருக்காங்க. ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஒரு வேணும்னா பாஸ்டர் மூலமா கான்டாக்ட் பண்ண எல்லாருக்கும் தாரோம். அது மாத்திரமல்ல, எங்களிடத்துல மோட்ச பயணம் ஒரு புத்தகம் வந்து மாதந்தோறும் நாங்கள் வெளியிடுறோம். இது பாத்தீங்கன்னா 8 மொழி 9 மொழியில வெளியிடுறோம். ஏன்னா 9 மாவட்டத்தில் ஒர்க் பண்றதுனா, மாநிலங்களில் ஒர்க் பண்றதுனா இது மோட்ச பயணம் டெய்லி டிவோஷன். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு உங்களை ஒரு இடத்துல ஒரு பிள்ளைகள் பத்தியில பேசணும்னா இது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா எப்படி சண்டே கிளாஸ் நடத்துறது, ஒரு பாட்டு கதை வசனம் மூலமா அந்த பிள்ளைகளுக்கு எப்படி நடத்துறது, டெய்லி டிவோஷன். நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, ஜெபிக்க டைம் இல்லாம பிஸியா இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு அந்த எடுத்து பைபிள் கொடுக்கப்பட்ட டைம் வேகமா போயிட்டு இருக்கு. அது வேகமா போயிட்டு இருக்கு. நாமளும் சொன்ன காரியத்துல நேரம் முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு காரியத்தை நோக்கி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் என்ன கூர்ந்தாரு? அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு எங்க விற்குது? இந்த கடையில விற்குது. எங்க கிடைக்குது? அதனால்தான் எனக்கு ஒரு இந்த வசனம் வாசிச்சோன்னே எனக்கு ஒரு பாட்டு வரும். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதரையும் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதரையும் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார் அப்படின்னு ஒரு ஞாபகம். ஏன் இதெல்லாம் நான் பாடுறேன், ஏன் இதெல்லாம் நான் செய்யறேன்னா, நான் அன்புக்காக ஒரு நாள் ஏங்கின நாட்கள் உண்டு. இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து முதல் முறையாக ஆண்டவர் என்னதாங்க தொட்டார். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி உங்களை மாதிரி இருக்கிற ஒரு சபையில கொண்டு போய் நான் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு இன்னைக்கு வசனம் சொல்லுகிற வசனத்தின்படியா நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? நான் ஒரு சில வசனத்தெல்லாம் பிளாக் விட்டுறோம், நீங்க தான் ஃபில் பண்ணணும். அப்பதான் நீங்க வசனத்துல தர முடியும். வசனம் என்னதாங்க நம்ம வாழ வைக்கும். இந்த உலகத்துல நீங்க என்ன சொத்து வேணாலும் சேர்த்து வைங்க, ஒரு நாள் அழிஞ்சிடும். அழியாத வார்த்தை அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிக்கிற வசனத்தின்படி இந்த ஒரு வசனத்துல தான் நான் எவ்வளவு நேரம் பேச போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஒரு 1/4 மணி நேரத்துல என்னென்ன காரியத்தை சொல்லணும், 3 காரியத்தை நான் ஆண்டவர் சொல்ல முடியாம ஒரு இடத்துல அழித்து வந்தார். இந்த 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அதிக நேரம் எடுக்க போறது. சரி, ஓகே. இங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். முதலாவது பாயிண்ட், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யாரை தந்தருளி? அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரியம் தாங்க அடங்கியிருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? லவ், அன்பு. இன்னைக்கு அன்புன்னா சின்ன பிள்ளைங்க மத்தியில அன்புன்னு சொன்னா வேற மாதிரி இருக்கு.
அதே கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க மத்தியில சொன்னா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது வேற மாதிரி மாத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போனா LOVE லவ்னா அன்பு. இங்கிலீஷ்ல 4 எழுத்து, தமிழ்ல 3 எழுத்து. இது படுத்துற பாடு இருக்கு பாருங்க. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க சீரழிது காரணம் இதுல தாங்க அடங்கியது. இதைத்தான் ஆண்டவர் சரி பண்ணும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இது நீங்க இன்னைக்கு கேட்க போற வார்த்தை, தூக்கத்துல போய் உங்க பாஸ்டர் வந்து தட்டி எழுப்பு. உங்க பாஸ்டர் உங்களை தேடி வருவார். அங்க எப்பயோ ஒரு டைம் தான் வரும். உங்க பாஸ்டர் வந்து தட்டி எழுப்பினாலும் மறக்கூடாது. பார்த்தீங்க, மறப்பீங்களா? மறக்க முடியாத சில சம்பவத்தை சொல்ல போற பாருங்க, மறக்க மாட்டீங்க. எப்படி? முதலாவது தம்முடைய ஒரே பேரான குமாரனை, யாரு? அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்றோம் நம்ம. அப்படி அதுல வர்ற சபை தான் நம்முடைய சபை. ட்ரினிட்டி ஆஃப் காட், திரியேக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதாவுடைய ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரன். அவருக்கு என்ன பேரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் வானத்திலிருந்து இறங்கி 2000 வருஷத்துக்கு முன்பு வந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியிலே வாழுகிற எல்லா மனிதருக்காக. யாருக்காக அவர் வந்தாரோ அவரை ஏற்றுக்கிறார். இப்போ நான் வந்தபோது இப்போ பாஸ்டர் அன்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஏற்றுக்கொண்டார். எதுக்கு? எதுக்கு? நான் ஊழியக்காரன், மனுஷன். தமிழுடைய பண்பாடு மற்றவங்களும் வரவேற்கணும். அதுவும் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். உங்க தமிழ்ல நீங்க போயிட்டீங்கன்னா சூப்பரா வரவேற்பாங்க, சூப்பரா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ். இங்க சேலத்துல இருந்து அப்படி போயிட்டீங்கன்னா ஏனுங்க, வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு இங்கு போட்டு பேசுவாங்க. நம்ம உட்காருங்க, என்ன அப்படின்னு மரியாதை இல்லாத பேச்சா இருக்கு. இங்க எப்ப நம்ம தமிழ் சென்னை கலந்த தமிழ் இல்ல, அங்க தமிழ் பாத்தீங்கன்னா ஏன் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பாப்பா வயசுல இருந்தாலும் ஏழு கண்ணு சொல்லு கண்ணு, வாங்க கண்ணு, உட்காரு கண்ணு, சாப்பிடு கண்ணு அப்படின்னு அன்பா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னால போயிருக்கிறேன் அந்த ஏரியாக்கெல்லாம். சேலம் போயிருக்கிறேன், ஊழியத்து நிமித்தமா தான் போயிருக்கிறேன். சும்மா ஊர் சுத்திட்டு பாரு நினைக்கக்கூடாது. ஊழியத்து நிமித்தம் நாங்கள் டியூஷன் சொல்ல போயிருக்கிறோம். சேலம், ஈரோடு, அந்த பக்கம் போனீங்கன்னா கொங்கு நாடு, கோயம்புத்தூர், அப்புறம் பொள்ளாச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மரியாதை பேசுவாங்க. அப்படிதான் ஒரே பேரான குமாரனை இங்க சொல்லுது. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ. இது விசுவாசிக்கிறது கஷ்டமா ஈஸியா சொல்லுங்க? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பெரிய மலையை உருட்டுற காரியம் கிடையாது. விசுவாசிக்கிறது என்ன? நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். இருதயத்திலிருந்து கண்ணுக்கு போய் கண்ணிலிருந்து வாய் வழியா வரக்கூடிய ஒரு காரியம். ஆமாவா இல்லைங்களா? இப்போ ஒரு காரியம் நம்ம யோசிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறத உள்ள வாங்குறது எங்க? இருதயத்துக்கு போகும். கண்ணு வழியா மூல நரம்பு வழியா இருதயத்துக்கு போய் திரும்ப தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். அப்படிதான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அந்த எவனோன்ற இடத்துல நீங்களும் நானும் தாங்க. கையை தட்டுங்க. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோன்ற இடத்துல என் பேர் இந்து பேர் முரளி. நான் ஞானஸ்தானம் எடுத்தும்போது என் பாஸ்டர் வச்ச பேர் கிதியோன். அதனால நான் இப்பொழுது முரளி கிதியோன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப விசுவாசிக்கிறது யார்? நான் தான். இப்போ விசுவாசிக்கிறது உங்களுக்கு சொல்றது ஆண்டவர் உணர்த்துவார், ஊழியக்காரமாக உணர்த்துவார். விசுவாசிக்கிறது யார் தான் செய்ய முடியும்? நான் தான். நல்லது கெட்டதை டிசைட் பண்றது யாருங்க? நான் தான். நமக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் படைக்கும் பொழுது பூமியை வெறுமையா வார்த்தையினால படிக்கும் பொழுது நல்லதையும் படிச்சார், கெட்டதையும் படிச்சார். ஆனா நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுடணும். அதான் மனுஷனுடைய இயல்பு. ஆமாவா? ஆமா தம்பி, ஆமாவா? ஆமா பேசணும். பார்த்துங்க, நான் எல்லாரையும் பார்ப்பேன். சரி, ரைட், ஓகே. இங்க விசுவாசிக்கிறவன் முதலாவது காரியம் அவன் கெட்டு போகாமல். அப்ப கடவுள் ஒரு மனிதனையை விட்டு விடுகிறவர் அல்ல, கெட்டு போக செய்கிறவர் அல்ல. இன்னைக்கு சொல்றாங்க உலகத்துல 3,38,00,000 தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வம் தாங்க நம்மளை நேசித்து இந்த பூமிக்கு
தன்னுடைய ரத்தத்தையும் சிலுவையில கொடுத்து, சிலுவையை தூக்கி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை கொடுத்து உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு தெய்வம். அவருடைய கல்லறையோட நீங்க பார்த்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கு இது வரைக்கும். அவர் திரும்ப வரப்போறாங்க. எதுக்கு? உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி வச்சிருக்கிற, தங்கத்தினால உருவாக்கி வச்சிருக்கிற அங்க வீட்டுக்கு கொண்டு போகும்படியா வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? யூத ராஜசிங்கமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. இந்த நித்திய ஜீவனை என்னங்க? வாழுற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போற வாழ்க்கை அல்ல. செத்த பிறகுதான் நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குது, தெரியுமா? கிறிஸ்டியானிட்டில, கிறிஸ்துவத்துல நம்ம தூக்கி நம்ம உயிர் போது பாருங்க. நம்ம உயிர் நம்மளை படிச்ச ஆண்டவரிடத்துல போய் இளைப்பாறுதலுக்குள்ளாக போவோம்னு சொல்லுவாங்க. நம்ம மண் சரீரம் மண்ணுனால உருவாக்கப்பட்டதுனால மண்ணுக்கு போயிடும். ஆவி, ஆத்துமா, சரீரம் இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாத்துங்க, மற்றவங்கள்ட்ட போய் நீங்க பேசுறதுக்கு ஈஸியா இருக்கு. உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு போறேன். அதுதான் என்னுடைய வேலை. நீங்க போய் இயேசு எப்படி இருக்காங்க, இயேசு அன்பா இருக்கான்னு சொல்லணும். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லணும். ஏன்? ஆனால் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யும் போது ஒரு ஐயா கிட்ட போய் அவரு பார்த்தா மீசெல்லாம் வச்சு கட்டபொம்மன் மாதிரி சந்தன கடத்த வேறு மாதிரி இருந்தார். ஐயா, இயேசு உங்களை நேசிக்கிறேன். ஏசா அப்படின்னா யாரு? நீ எங்கிருந்து வர, என்ன உன் வேலை அப்படின்னு கேட்டேன். ஐயா, இயேசு சாமி பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்னையும் இயேசு நேசிப்பாரா? நான் நல்லவனே கிடையாதுங்க. என்னைய ஒருத்தரும் என் பொண்டாட்டியே நீ நேசிக்கிறது இல்லை, என் பிள்ளைய நீ நேசிக்கிறது. இயேசு நேசிப்பாரா அப்படின்னு கேட்டார். ஐயா, உண்மையே நேசிப்பார் ஐயா. அவரு ஏதாவது அடிச்சு போடுவார், நான் பயந்து போய் கொடுத்தேன். அவரு பார்த்தா அரை மணி நேரமே நீ பேச வச்சுட்டாருங்க. ஒரே மனுஷனுக்காக அரை மணி நேரம் பேசி லாஸ்டா ஜோம் பண்ணி ஒரு காணிக்கையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். அல்லேலூயா, கை தட்டுங்க. அவர் எப்படி? வெளி தோட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. உள்ள வந்து குழந்தை வடிவில் இருக்கிறன்றது லாஸ்ட் தான் தெரியும். நான் ஜோம் பண்ணும்போது அழுது ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த மனுஷன் அழுது ஒப்பு கொடுத்து, என் குடும்பம் என் கோபத்தினால பிரிஞ்சு சின்ன பின்னமா ஆகி நான் சாவலான்னு போன மனுஷனை நீங்க பேசி இன்னைக்கு என்னை வந்து சாவை தடுத்து என்னை வாழ வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஆராதிக்கிற சாமி தான் உண்மையான சாமி. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லணும். அமைதியா இருந்தா ஒண்ணும் நடக்காது உங்க வாழ்க்கையில. எப்படி வந்தீங்களோ அப்படிதான் திருப்பி போகணும். பாத்துங்க, அல்லேலூயா சொல்லணும், ஆமீன் சொல்லணும். அப்ப உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எப்படி? வசனத்தின் மூலமா. வசனம் இருதயத்துக்குள்ள போக 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 உன்னை அறியாமல் ஆண்டவர் தொடுவார். உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உன்னை விடுதலை தருவா. உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாற்ற முடியாத இன்னைக்கு ஆண்டு வந்திருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. ஆமான்னா அல்லேலூயா சொல்லணும். ஆமீன். பாருங்க, எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை. இப்ப நித்திய ஜீவனா இன்டர்னல் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குண்டா, முடிவுன்னு ஒண்ணு இருக்கணுமா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆரம்பிச்சது அவர்தான். நம்ம வாழ்க்கைய வாழ வைக்கிறது அவர்தான். இந்த பூமியில வாழ்ந்தது போதும். எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க சொல்லுவாங்க. 70 வருஷம் கிரேஸ், 80 வருஷம் கிரேஸ். நான் நேற்று ஒரு அம்மாவுடைய நினைவு நாளுக்கு போனேன். அவங்க சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அந்த அம்மா வந்து வெளியூர்ல இருந்து இங்க ஆசிரியரா வந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரப்பிள்ளைங்க 3-4 ஜெனரேஷனை பார்த்துட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா எத்தனை வயசுல இருந்தாங்க தெரியுமா? 94 வயசுல இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த அம்மா சாவதற்கு கண்ணாடியே போடலான்னு சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு நாம இருக்க முடியுதா? எந்த நேரமும் செல்போனிலேயே வாழ்க்கை. தெரடா குட்டிடா அப்படி தூங்கியாதவனே எதை தடவுறான்? பக்கத்துல கொண்டாடி இருக்கான்னு தெரியல, புள்ள இருக்கான்னு தெரியல, செல்போன் இருக்கா, அதான் வாழ்க்கையா இருக்குன்னு நாம பாக்குறோம். இன்னைக்கு கோச்சிக்க கூடாது, சிரிக்க கூடாது. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி இன்னைக்கு செல்போன் இல்லாம ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. அதுவும் மாணவி பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு செல்போன் மூலமா. செல்போன் இல்ல, நெட் இல்ல, எல்லா நட்டும் கைன்னு பாத்துங்க. பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாமளே ஒரு நாள் செல்போன் இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியவே முடியாது. எல்லாமே இதுலதான், உலகமே இதுலதான் அடங்கும். நல்லது இருக்கு தம்பி, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனா நல்லது மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்க நெட் ஓபன் பண்ணீங்கன்னா கண்டதெல்லாம் வெளியே வரும்.
டக்கு டக்குன்னு வெளியில தள்ளி விட்டுணும். அப்படியே வரும்போது சிக்ஸ் அடிச்சு விட்டுணும், அவுட் ஆக்கி விட்டுணும் வெளியில. ஏன்னா இன்னைக்கு பிசாசு யாரை விடுங்கலாமோ யாரை அழிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி அவன் வேலையை சுற்றி திரியுதுதான். நம்மளை நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறது தான், நம்மளை கீழே விட வைக்கிறது தான். ஆனா ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நித்திய ஜீவன், எட்டர்னல் வாழ்க்கை, அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய ஒரு வாழ்க்கை, அதுதாங்க கிறிஸ்துவத்துல முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் செத்துட்டா பிறகு என்ன நடக்குது யாருக்கு தெரியும். கிறிஸ்துவங்கள சொல்றாங்க, இன்னைக்கு நான் செத்துட்டா பிறகு என்னைய புதைச்சா என்ன எரிச்சா என்னன்னா, கிறிஸ்தவத்துல நிறைய பேர் எரிக்கவே மாட்டாங்க. பார்த்துங்க, புதைக்க தான் செய்வாங்க, பொட்டியில் வச்சுதான் புதைப்பாங்க. காஸ்ட்லியான, அதாவது அம்மா அப்பா இருக்கிறதுக்கு அவங்க சொத்தெல்லாம் அனுபவிச்சு வேலையெல்லாம் வாங்கி கல்யாணம்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி கடைசியில் தான் சோறு போட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் செத்துட்டு போயிடும், ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு சொல்லி அவங்களுக்கு பண்ணுவாங்க பாருங்க பட்டாசு. அதுவும் நீங்க மதுரை பக்கமெல்லாம் போயிட்டீங்கன்னா சாவல திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா எங்க ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு ஊழியர் செஞ்ச உடனே அவரு சொல்லியிருக்காரு, அம்மா ஏமா நீ தனியா இருக்கிற, வாயா வாயா உடனே எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்கிட்ட பேச யாரும் ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே பேசுவாங்க. அந்த அம்மாட்ட பேசுறேன்னு சொல்லுது, ஐயா நீங்க பாக்குற முக்காவாசி சொத்தெல்லாம் என் சொத்து தான். ஆனால் என் பிள்ளைங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இனி இந்த வீட்லயே ஒன்ஸ் டூஸ் எல்லாம் அங்கே தான் நம்ம போவோம், அங்கே தான் படுக்கும். ஒரு நிறைய வாழ்க்கை. எங்கள் ஊழியர் போய் பார்த்து, அம்மா இந்த பிள்ளைங்களாம் விட்டுரு, இதெல்லாம் சொத்துக்காக வாழற பிள்ளைங்க விட்டுரு, நான் ஒரு பிள்ளை இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லணும். ஐயா எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும். உடனே எங்கள் ஊழியக்காக போய் பிரியாணி வாங்கி வந்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு மாசத்தோறும் ரேஷனை வாங்கி கொடுப்பாருங்க. 1000-2000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணு தெரியுமா, அதுக்கு தெரியாம காசு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் காசு சேர்த்து வச்சிருக்கு, பென்ஷனு இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணிருக்கு, சாக போற இடத்துல ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு, ஒரு நிறைய வாங்கி ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் ஒரு ஊழியமே. அது செஞ்ச உடனே அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூப்பிட்டு கையில ஒரு சுருப்பை தெரியுங்களா, காசு போட்டு வைக்கிற பை, அந்த பை எடுத்து கொடுத்தோன்னே அதில் எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே காசு இருக்கு. சில்லறையா 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து புரிய சேகரமே சேர்த்து கொடுத்துருக்கு. இவருக்கு ஒரே பெரிய ஷாக்கு. இவர் செலவு பண்ணது எவ்வளோ 10,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலன்னு ஒரு மனசு வரல பாருங்க. நம்மள பிள்ளையா ஏற்றுக்கொண்டு கொடுத்து நம்ம இறந்து போச்சு. ஒரு நாள் இவர் போகும்போது இந்த அம்மா இறந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த ஊர் மக்கள் இவர் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா சொன்னீங்க, இந்த அம்மா இறந்து போயிடுச்சு நினைக்காதீங்க, இந்த அம்மா இறந்துச்சு நீங்க வராம விட்டுறாதீங்க, எங்களை தேடி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களே இன்னைக்கு மரத்தடியில் ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஃபேன் போட்டு நான் சொன்ன ஒரு காரியத்தை முடி ஏசி போட்டெல்லாம் ஆராதிக்க போறோம். இந்த குடுப்பனை இல்லாத மக்கள் எல்லாம் வட இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலே சில கிராமங்கள் இருக்குங்க. சில கிராமத்தில் உள்ளே போக முடியாது. இயேசுன்னு சொன்னா விட்டு விடுவாங்க. இயேசுன்னு சொன்னா அருவாய் எடுத்து வெட்ட வந்த மனுஷன் தான் டேவிட் கணேசன். அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. கணேசனா இருக்கும்போது யாரும் அவன் யான் ஊர்ல கிராமத்துல இயேசு வெளிநாட்டு கதை வச்சோம், அருவாய்டா வெட்டுவோம் அப்படின்னு வந்த மனுஷன் தான். இருதயத்துல ஒரு ஓட்டையை கொடுத்து இந்த ஓட்டையை அடிச்சு தூங்கலாம் இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்கக்கூடாது. தியானிக்கிறதெல்லாம் வீட்டில் தியானிக்கணும், இங்கே தியானிக்க கூடாது, பைபிளையும் பார்க்கக்கூடாது. நான் சொல்ற வார்த்தையை தான் பார்க்கணும், நான் சொல்லும்போது வசனத்தை பார்க்கணும், பிறகு எண்ணி தான் பார்க்கணும். கருப்பாக தான் இருப்பேன், பார்த்துதான் அவங்க வேற என்ன பண்றது, 1/2 மணி நேரம் பேசி ஆகுங்க. சரி ரைட் ஓகே. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை நம்ம வாழற வாழ்க்கையே, நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போற வாழ்க்கை இல்ல, அந்த நித்தியமான பரலோகம் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். நம்ம ஜீவன் அழிவே அழியாதுங்க. நம்ம ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்த ஜீவன் அழியவே அழியாது. நீங்க அர்த்தம் சொல்லணும், நித்திய ஜீவன் அழியாது, அழியவே அழியாது நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யார் தான் வழி? இயேசு தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்னை எல்லாமல் ஒரே ஒரு மனுஷன் பரலோகம் வர முடியும். யார் வழி? இப்போ இந்த பானம்பட்டு விடுதானே, அது பானம்பட்டு போறதுக்கு எது வழி? இதுதான் வழி, மெயின் ரோடு. அப்ப பானம்பட்டு போறதுக்கு வழி இருந்தாலும் அந்த வழியில சர்ச்சாக்காடுன்னு ஒரு சர்ச் இருக்கு, தெரியுமா? தெரியும். அப்ப
இயேசு கிறிஸ்துவிடத்துல போவதற்கு, பரலோகம் போவதற்கு யார் வழி? இயேசு கிறிஸ்து தான் வழி. அப்ப நம்ம வாழற வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, இனிமேல் நிரந்தரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. அதனாலதான் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, நேற்றும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறவே மாட்டார். நாம மாறிடுவோம். மனுஷன் சொல்லுவான், ஒருத்தவங்க அர்ஜென்டா ஒரு கடன் வாங்கினா, என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கினார், என் சொந்தக்காரர் தான் கடன் வாங்கினார். 10,000 ரூபாய் கொடுங்க, நான் திருப்பி இத்தனை தேதியில கொடுத்துறேன்னு சொன்னார். ஆனா கொடுக்கவே இல்லை. நேற்று தான் நல்ல வேலையா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தார். சோத்திரம், அல்லேலூயா. மனுஷன் மாறுவாங்க. ஏன் இதை எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, மனுஷன் மாறுவார்கள், ஆனா ஆண்டவர் மாறவே மாட்டார். சொன்னா சொன்னபடி செய்வார். என்ன சொன்னாரு சொல்ற பாருங்க. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒரு மகன் ஒரு தகப்பன் இருந்தான். அந்த மகன் தகப்பனத்துல போயிட்டு, அப்பா நீங்க என் மேல எவ்வளவு அன்பு கூறீங்கன்றதை நான் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த தகப்பன் என்ன பண்ண, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த சிலுவையை காமிச்சார். எங்க சிலுவை இருக்கா? அது இருக்கா? இருக்கா? சரி, ஓகே. சிலுவையை காமிச்சார். சிலுவையை காமிச்சு, நான் உனக்கு அன்பு செலுத்தினா என் கை ரெண்டையும் பாரு விரிச்சு அப்படின்னு தன்னுடைய கையில ஆணி அடிக்கப்பட்டதை காமிச்சாராம். 2 கையில நெத்தியில முற்கிரீடம் சூட்டப்பட்டதை காமிச்சாராம். தன்னுடைய 2 காலையும் வச்சு ஆணி அடிக்கப்பட்டதை காமிச்சாராம். தன்னுடைய உடம்பை காமிச்சாராம். அந்த பாரினால் அடிச்சு இழுக்கும் பொழுது ஏறு உழுதா எப்படி நிலம் பொழந்துட்டு இருக்குமோ அப்படி சதை பிஞ்சு போய் இருந்ததா காமிச்சாராம். அது காமிச்ச உடனே அந்த மகனுக்கு ஒரே அழ வந்துருச்சான். இவ்வளவு அன்பா நேசிக்கிற என் தகப்பனை நான் போய் கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, இவனும் தகப்பனை நேசிக்க ஆரம்பிச்சான். போய் என்ன பண்ணானா, அவன் பிள்ளைக்கு அந்த காரியத்தை சொன்னான். என்ன சொன்னா, அப்பா எப்படி என் மேல அன்பு செலுத்தினாரோ அது மாதிரி நான் என் பிள்ளையிடத்துல அன்பு செலுத்து. இன்னைக்கு உலகமே அன்புல தாங்க அடங்கியிருக்கு. இன்னைக்கு நான் உங்க இடத்துக்கு வரணும், உங்க இடத்துல பேசுறேன்னா அது ஆண்டவர் முன்குறிச்சு வச்ச ஒரு காரியம். அன்பு தாங்க. இன்னைக்கு அன்பு தாங்க சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் அங்கீகரிக்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியாம வசனம் சொல்லுது. ஆமாவா? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. அன்பை கொடுக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக பெத்லகேம் என்ற இடத்துல அவர் பிறப்பதற்கு இடமில்லாத ஒரு இடத்துல நம்மளுக்காக அன்பு செலுத்தி அவர் அழுது பிறந்திருந்தாலும் அவருடைய பிறப்புல ஒரு பரிசுத்தம் இருக்கு, அவருடைய வரப்புல ஒரு பரிசுத்தம் இருக்கு. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். நமக்காக உயிரையும் அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். உயிரையே கொடுத்துட்டாருங்க. தான் இடத்துல கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் தன்னுடைய ரத்தம், தம் உடம்புல இருந்த எல்லா கடைசி சொட்டு ரத்தம், தண்ணீர் எல்லாத்தையும் நமக்காக செஞ்சுட்டார். ஏன் நம்ம பரலோகம் போகணும், ஏன் அந்த நித்திய ஜீவனை அடையணும், ஏன் நாம நல்லா வாழணும் என்பதற்காக அவர் அன்பு செலுத்தின ஒரு தெய்வம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பேரான குமாரனை ஒருத்தவங்க கொடுக்க போனான். ஆதி ஆகமத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால காரணமா போறேன். ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருந்தார். இந்த மனுஷனுக்கு எத்தனை வயசுல குழந்தை ஆண்டவர் கொடுத்தார்? ஈசாக்க எத்தனை வயசுல? வசனத்துல வாசிக்கிற தெரியும், டக்குன்னு சொல்லணும். எத்தனை வயசு? 90. இங்கதான் சொல்லணும், கண்டுபிடிக்கணும்ல. அதாவது வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள், புதையலை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான் வசனம் சொல்லுங்க. 99 வயசுலயா? 97 99 வயசுங்களா? 99 வயசுல ஈசாக்குன்ற ஒரு மனுஷனை கொடுத்தார். ஒரே மகன். அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளை. அவர்தான் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாமுக்கு ஒரே மகனை கொடுத்தார். அவங்களுக்கு சாராளுக்கு வயசாயிட்டு, ஆபிரகாமுக்கு வயசாயிட்டு. 2 சாராள் கிட்ட ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசணும். இதை போய் சாராள்கிட்ட சொன்னே சாராள் நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஈசாக்கு என்ற ஒரு பிள்ளையை கொடுத்ததுனால ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே
நீ வா, உன் ஒரே பேரான குமாரனை ஏக சுதன் என்று பார்க்காமல் என்னிடத்துல பலி செலுத்துன்றார். இப்படியே கீழ்ப்படிஞ்சாருங்க. அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தந்தை. அவருடைய ஜெனரேஷன்ல தான் நாமளும் நீங்களும் இயேசு சாமி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இன்று யாருடைய தெய்வமா இருக்கிறாரு? நம்மளுடைய. கையை தட்டி சொல்லுங்க, மார்ல கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. என்னுடைய தெய்வம், எங்களுடைய தெய்வம், நம்மளுடைய தெய்வம். ஏன்னா ஒரே பேரான குமாரனை அந்த மலையில கொண்டு போய் பலி செலுத்த போறாரு. போகும்போது ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா கேட்கணும்ல, பிள்ளையா இருந்தா அப்பாட்ட கேட்கணும்ல. இப்ப நம்ம பிள்ளைங்கெல்லாம் எனக்கு திருமணமாயி 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க ஃபீஸ் கட்டல, டியூஷன் ஃபீஸ் கட்டல, எதனா கட்டலன்னா எக்ஸாம் வருதுன்னா சில காரியங்களை கேட்கத்தானே செய்வாங்க. அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா பலி செலுத்த கட்டை இருக்கு, விறகு இருக்கு, கத்தி இருக்கு, பலி செலுத்த ஆடு எங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் மனசுல நினைக்கிறார், நீ தாண்டா ஆடு, நீ தாண்டா பலி செலுத்த போற. ஆண்டவர் கேட்டார்ல, கொடுத்து ஆகும். இப்போ நீங்க கேட்டா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைய எனக்கு கொடுன்னா தருவீங்களா? எப்படி நான் தருவேன்? 10 மாசம் பேசுறேன், அந்த அதாவது 10 மாசம் சுமக்கிறதுக்கு பெத்து எடுக்க உயிர் போய் எங்க மனைவி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது சொன்னாங்க, ஐயோ ஏசப்பா நீங்க ஈஸியா தப்பிச்சிருங்க, இன்னைக்கு ஆதாமையாவால் பண்ண தப்பு இன்னைக்கு நீங்களான அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஏதேன் தோட்டத்துல ஆதாமையாவால் வச்சு பயன்படுத்த முடியாது சொன்னார். ஆனா 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க. 3வது ஒரு மனுஷன் உள்ள போனான். நம்ம குடும்பத்துல உள்ள போடுவாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொல்றேன் ஜாக்கிரதையா இருக்கணும்? இன்னைக்கு கணவன் மனைவினா 2 பேரும் ஜெபம் பண்ணி டிசைட் பண்ணி அதை யார்கிட்ட கொண்டு வரணும்? நல்ல விஷயமா இருந்தா பாஸ்டர்கிட்ட கொண்டு வரணும். நீங்களே திருத்தக்கூட விஷயமா தான் நீங்களே திருத்துக்கணும். இல்ல பாஸ்டர்கிட்ட டிசைட் பண்ணி தான் செய்யணும். வழிகாட்ட சொல்லலாம். அவர் ஜெபம் பண்ணி உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி சொல்லுவார் சில காரியங்கள். அப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும். 3வது ஒரு மனுஷனுக்கு செவி கொடுத்ததுனால என்ன ஆச்சு? உலகம் பாவத்துக்குள்ளாக வந்துச்சு. எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை புசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண்டவர் சொன்ன ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, என்ன அன்புள்ள ஆண்டவர் தான், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆதாமுக்கு நீ சாவர வரைக்கும் வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வேர்வை சிந்தி தான் சாப்பிட்றோம். அதே போல பெண்களுக்கு ஏவாளுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நீ பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது கற்பத்தின் வேதனையை அடைவாயின்னு சொன்னார். அதே மாதிரி 3வது மனுஷன் ஒருத்தன் வந்தான் பாரு, அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீ உயிரோடு இருக்க வயிற்றுல தான் போகணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த 3 காரியம் நடந்திருக்கு. அம்மாங்க நடந்துட்டு இருக்குங்க. யார் இந்த உலகத்துல பிறந்தாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகும். ஏன்? அதை சரி செய்யும்படியாக ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆடை பலி செலுத்தி அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தவுடனே அவர்களுக்கு தோல் உடைகளை தைத்து அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார். இன்னைக்கு நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுத்து அதை பெற்று அவரையே தந்தருளி விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூறுகிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்மளை வாழ வைக்கிற தெய்வம். ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம உயிரோடு மூச்சு இழுத்து இப்படி விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்றோம்னா அது அவருக்கு போட்ட பிச்சைங்க. இன்னைக்கு நம்ம மூச்சு இழுக்கிறோம், இழுத்து அப்படியே கொஞ்ச நேரம் தம் கட்டுங்க. என் ஊழியர் சொல்லுவார், தம் கட்டுங்க, ரொம்ப நேரம் தம் கட்டணும் போய் சேர்ந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். நீங்க மூச்சு பாருங்களேன். நான் இந்த ஏரியில நானும் கிராமத்திலேருந்து ஒரு விவசாயிகள் குடும்பத்திலேருந்து வந்தோம் தான். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க இப்படி இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி பாவத்திலையும் சாபத்திலையும் இங்க சாப்பாடுல இருந்த ஒரு மனுஷன் தான். ஆண்டவர் ஒரு வாழ்வு கொடுத்தாரு. அவரை தெரிந்து கொள்ளும்படியாக, ஒரு ஊழியக்காரமாக தெரிந்து கொள்ளும்படியாக, ஒரு ஊழியக்காலத்துல உங்க மாதிரி சபையில ஒரு 10 வருஷம் நான் உடன் ஊழியராக இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் கடந்து செல்கிற ஒரு ஊழியத்தை வச்சிருக்காருன்னா நன்மை செய்யும்படியா வச்சிருக்காரு. ஆமாவா இல்லைங்களா? நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் போனா என்ன வரும்? பாவம். செய்யணும் நன்மை.
உங்க பாஸ்டருக்கு என்ன செய்யணுன்றத உங்களுக்காக ஜெபிக்கணும், என்ன செய்யணும் வச்சிருக்கிற ஆண்டு குடும்பமா. ஆமாவா? ஆமா. உங்களுக்காக நீ எப்போ கூட்டாலும் வருவார், ஜோம் பண்ணுவார். நீங்களே எங்களை கூப்பிடலாம், கிராமத்துக்கு கூப்பிடலாம், டாக்ஸ் கொடுத்து கூப்பிடலாம், எங்கள் கூட சேர்ந்து ஊழியச்சே வரலாம். இந்த வாய்ப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் வரவே மாட்டாங்க. நான் ஒரு காரியம் சில பேருக்கு இருக்கும். நாங்கள் உங்கள் கிராமத்துக்கு கூட்டாலும் வருவோம், ஊழியம் செய்ய வந்தாலும் வருவோம். உங்கள் சபை வளர்வதற்கு நான் சொல்கிறேன் ஒரு காரியம், சபையினுடைய காரியம். இந்த சபை ஃபியூச்சரில் இந்த இடம் பத்தாத ஒரு சபையாக தான் ஆண்டவர் மாற்ற போகிறார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நீங்கள் நினைக்கலாம் அந்த 10 பேர் 20 பேர் இருக்கிறவன், அந்த 10 பேரை கொண்டுதான் ஆண்டவர் 100-200 மக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஒன்று சபையின் காரியம். ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார், நீங்க கையின் பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் 100% வளர்ச்சியை தருவாராக. அல்லேலூயா. கை தட்டுங்க. உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது காரியம். மூன்றாவது, இங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க வசனம் சொன்னாங்களே, அந்த பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க ஊழியக்காரங்களாம் அவங்க சபையிலிருந்து எழுந்து போறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய பிள்ளைங்க அரசு துறைகளில், நான் எப்பொழுதும் பிள்ளைங்களை பார்த்தா ஒரு வார்த்தை கேட்பேன், உன் பேர் என்ன, நீ என்ன படிக்கிற, என்ன படிச்சு உருவாகும். நிறைய பிள்ளைங்க சொல்ற ஒரு காரியம், நான் கலெக்டர் ஆகும். கலெக்டர் ஆகணும் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமாடா, கலெக்டர் நான் கூட உனக்கு வணக்கம் சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லுவேன். நான் டாக்டர் ஆகும். டாக்டர் என்ன பண்ணுவேன், டாக்டர் ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல என்னடா பண்ணா இன்ஜினியர், இன்ஜினியர் என்ன பண்ணுவேன், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் ஊழியத்தில் பிரதானமான ஒரு காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன். மெயினான ஒரு காரியம் என்ன, மெயினான ஒரு காரியம்னா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற ஒரு ஊழியமா என்னுடைய ஊழியம் போய்கொண்டிருக்கு. இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு என்று இந்த வர்ற ஏப்ரல் மே மாதத்தில் விபிஎஸ் கூட்டம் நாங்கள் நடத்துவோம். நாங்கள் ட்ரைனிங் எடுத்து நாங்களே புக்கு, பாட்டு, புக்கு, கதை, வசனம்லாம் எழுதி அதை எப்படி ஆக்ஷன் பண்ணணும், எப்படி டீச்சர் ட்ரைனிங் விபிஎஸ் ட்ரைனிங் நடத்தணும், எப்படி நடத்தி கொடுக்கணுன்றதை நாங்கள் செய்வோம். ஒன்று. ரெண்டாவது, வாலிபர் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியாக எல்லா மாவட்டத்திலும் 20,000 வாலிபர் குழு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு திருச்சி மொராய் சிட்டி என்ற இடத்துல கடந்த வருஷத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு வாலிபர் கூட்டம் நடத்தணும். 1,00,000 வாலிபர் வந்தாங்க. எப்படிங்க அது நடந்துச்சு? இன்னைக்கு சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, 1000 பேரை கூட்டி ஒரு வாலிபர் கூட்டம் நடத்துறேன்னா படாது பாடுபடுறோம், முடியல. ஆனால் எப்படிங்க நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அவர் டேவிட் கணேசன் சொல்றாரு, காசா பணம், இங்கெல்லாம் பாருங்க, காசா பணமா வாயா வலிக்கு போகுது, கேளுங்க ஆண்டவர் செய்வாரு. நான் கேட்கிறேன், அவர் செய்யறாரு. என்னை நம்புறாரு, லட்சக்கணக்கான தொகையை என் கையில் கொடுக்குறாரு. நான் உண்மையா ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் பயன்படுத்துகிறேன், நம்பி கொடுக்கிறார். அதே போல காசா பணமா நம்ம எதை கேட்டாலும் செய்வார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், நீங்க கேட்க போறீங்க, கடைசியா வந்துட்டோம், எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்றார். ஆமாவா இல்லைங்களா? நீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் என்பதை வாயை திறந்து கேட்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படியா, வார்த்தையின்படியா நம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுகிற தெய்வம், அன்பு கூறுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க உங்களையே கொடுத்து அன்பு செலுத்தினீங்களாப்பா. நீ அன்பான தெய்வம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே கடவுள் என்று சொல்லி கூட நிறைய இடத்துல நாங்கள் பார்க்கிறோமே. எங்களை மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க வாயை திறந்து கேளுங்க. உங்க வாழ்க்கையில என்ன வேண்டுதல், என்ன விண்ணப்பங்கள் இருந்தாலும் வாயை திறந்து எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசுவின் நாமத்தினால கை கால் வலிகள், குடைச்சல்கள் நீங்குவதாக. இந்த பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், வாலிபருடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், பெரியவருடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடு. அப்படியே ஒரு பாடலை பாடி ஆராதனைக்கிறார் ஆண்டவர் நடத்துவாராக.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. ஒருவராய் நன்றி செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நித்திய கண்மலையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. சிலுவையில் அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்காக நம்முடைய சிலுவை ஆண்டவர்கள் நம்முடைய ஜீவனை தன்னை மீட்டெடுத்து அன்பு போன்ற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவர்கள் எங்கள் இதயத்தில் ஆழத்திலிருந்து நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டு இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்து எங்களை பாதுகாத்து நடத்தி அப்பா பெரிதான ரட்சிப்பை தந்த எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் அன்பு கூறும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே அன்புள்ளவர் ஆண்டவரே. நீங்க அன்புள்ளவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இதை மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாளிலே தேவ செய்தி கொடுத்த அன்பு தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, கிராமங்கள் தோறும் உம்முடைய அன்பை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே உம் அன்பை வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற தகப்பனே உம்முடைய ஊழியருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவர் கொடுத்த வார்த்தையின் மூலமாக தகப்பனே நாங்கள் இன்னும் எங்கள் தேசத்தில் இருக்கிற தகப்பனே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாள் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அன்பினாலே கர்த்தர் கூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கொரிந்தியர் நிருபத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க அதன் பிரகாரமாய் நடக்க தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பே பெரியது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவரே என்னை அடியேனை ரட்சிப்பின் பாதையில் நடத்தின ஆண்டவரே ஒரு வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆறுதலை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அன்பினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அநியோன்யம் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.